டிராகன் கோபியா, காளான் பள்ளிப்பாளையமா, சில்லி பன்னீர், காளான் டிக்கா, வெஜ் ஸ்ப்ரிங் ரோலு, கோபி மகாராணி. என்னடா இது புதுசாக இருக்குது பேர்? கேட்போம். காலிஃப்ளவர். ஆமாம், காலிஃப்ளவர் தானே? சைனீஸ் மாடல். ஓகே. வந்து காலிஃப்ளவர் வந்து சைனீஸ் மாடலில் வரும். காளான் பள்ளிப்பாளையம் வந்து மஷ்ரூம் வந்து தேங்காய் பீசஸ்லாம் போட்டு. மஷ்ரூமில் தேங்காய் பீஸ் போட்ட பீசஸ்லாம் போட்டு வரும். சில்லி பன்னீர் வந்து அது சைனீஸ் மாடல் தான் எல்லாமே வரும். காளான் டிக்கா வந்து தந்தூரி இதுலேருந்து வரும். இது வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஸ்ப்ரிங் ரோல் வெஜ் போட்டு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி. கோபி மகாராணினா முந்திரி கேப்சிகம் இதெல்லாம் போட்டு இந்தியனில் வரும். ஓ, அது ரொம்ப ஹை ரிச்சுனால மகாராணியா? சில்லி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுறது. சரி, ஓகே, தேங்க்ஸ்ப்பா. எப்படிலாம் விதவிதமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கிளம்புறோமா? ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம துணி வாங்க போகிறோம். துணி வாங்க எந்த இடத்துக்கு? ஓ, இளம்பிள்ளையில் சாரீ ரொம்ப ஃபேமஸாக சாரீ வாங்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரேட்டு எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, நமக்கு டிசைன் பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். வாங்க. இளம்பிள்ளைங்க 5 கிலோமீட்டரு. டிபிஎஸ் சில்க் சாரி, நிறைய சில்க் சாரி என்ன இருக்குது சார்? 1 கிலோமீட்டரா? ஓ, ஞாபகப்படுத்துறீங்களா அண்ணனுக்கு? ஆமாம். டெஸ்டினேஷன் பேர் என்ன பேர்? இல்லை சார், இங்கே தான் காட்டுது. இல்லை சாரீஸு லைட் வெயிட்டு சாஃப்ட் சில்கில் கோல்டன் ஜெரி மாதிரிம்மா. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு சாரி என்னென்ன ரேஞ்சில் இருக்கு, ரேட்டு எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் வரைக்கும் இருக்குது, அந்த மாதிரில ஒரு ஒவ்வொன்றில் ஒவ்வொன்று எடுத்து போட்டால் எதில் யாருக்கு எடுப்போம் காமிக்க சொல்லுவாங்க எடுத்துப்போம். கரெக்ட். எல்லாமே லைட் வெயிட் சரியா இருக்கும். வந்தாச்சு. பாளையம் கேளுங்க. இல்லை யார்கிட்டயாது 12 மணி வரைக்கும் போட்டிருக்கு. பார்க்கலாம். லுங்கி, அரைக்கால், டவுசர் இதெல்லாம் போட்டுறக்கூடாதான். சரிங்க சார். செருப்பு எங்கள் ஓரமாக வச்சுருங்க. சரி, நேராக விடுங்க. உள்பக்கம் ஓரமாக படியை வச்சு சாக்கு இருக்குது பாருங்க. அங்கே சாக்கு நடுவில் ரெட் கலரில் கிளாத் மாதிரி போட்டிருக்காங்க. அதனால் அதில் நடந்து போகலாம். வாங்க வாங்க. நல்ல வேலை ஒரு கிளம்புற இருந்தார். இந்த இப்படி நிழலாக போடுங்கம்மா. செருப்பு வெயிலில் ஒரு மாதிரி ஆகிடும். அதை பார்த்துட்டு வரலான்ட்டா? ஓ, இங்கே 12 மணிக்கெலாம் மூடிடுவாங்களாம். ராமானுஜர் மணி மண்டபத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து 12:30க்கு வந்துட்டோம். எங்களுக்காக இந்த ஒரு இதை மட்டும் திறந்து காமிக்கிறதா சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குல்ல? வெளியிலேருந்து ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிக்கலாம். அதுலேயே அப்படியே நடந்து போங்கம்மா. நான் சாக்ஸு போட்டிருக்கேன். இது பிளாஸ்டிக்கு வழுக்கும். இல்லை, பிளாஸ்டிக் இப்போ சூடு இல்லை. மேல் பக்கம் கிளாத் இருந்திருக்கு, அது அப்படியே இதாக இருந்திருக்கு. நடந்து இருந்து அதான் இது. பாட்டிலாம் வந்துட்டாங்களான்னு பாருங்க. சந்தனம் மணக்குது. தெரியல, சொல்லி கொடுத்தா கற்றுக்கணும். ராமானுஜர் இன்னும் வாங்க சொல்கிறேன். ஒரு கிலோமீட்டர் வச்சு. ஆமாம், நம்மளை பார்த்தா உள்ளே பார்க்க மேம்.
சுவாமி பொதிகை டிவியில் பொதிகை ராமானுஜன் போடுங்க 13 எபிசோடு. நான் தான் திருப்பச்சி நம்பி தெரியாதுமா. 4 பக்கமும் அப்போ அந்த லாஸ்ட் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், அது 4 பக்கமும் பெருமாள் இருக்கிறதா சொன்னாங்க. நாங்கள் டைம் ஆச்சுனால எல்லாமே மூடிட்டாங்க பாருங்க. மூடிட்டாங்க. அவங்களுடைய பற்றுதல் இருக்கிறவங்க அவங்க பேர் அப்படியே வைப்பாங்க. அப்படியே அவங்க இதுலேயே வந்துட்டாங்க பாருங்க. அது அவங்களுக்கு ஒரு லக்கு. அவங்க பேர்லேயே கொண்டவங்க அவங்க. இந்த ஓரம்லாம் பெருமாள் கோயிலாம் 4 பக்கமும். இது ஃப்ரண்ட்டில் 2 சூடு தாங்க அவர் மாதிரி போட்டிருக்காங்க. அதுலேயே ஏறி இறங்க வேண்டியதுதான். மேலே பார்த்தீங்களா, தலைக்கு மேலே ஆதிசேஷன் இருக்கார். இது வந்து வரதராஜன் சந்நிதி. இது மணிமண்டபம் சேவைகள் காலசுரு அந்த பக்கம். அந்த கடையாண்டு இருக்குங்க, ஸ்கூட்டர் நிற்கிறான் பாருங்க. அவனை நமக்கு தான் அனுப்பிச்சிருக்காரு கடவுள். அவன் சொல்லுவான் லோக்கல் பாய் கட்டுங்க. அப்படியே செல்வமதி சாப்பிட போகிறோம். வெஜ்ஜு மட்டன் பிரியாணியா? வெஜ்ஜு மட்டன் ஆனியன் ஊத்தாப்பம். இதில் வெஜ்ஜு மட்டன் கிரேவியா? வெஜ்ஜு சிக்கன் கிரேவினா எதில் செய்வாங்க? மட்டன் சிக்கன் எல்லாமே சிறுதானியம். ஓ, சிறுதானியம் தானே? சிறுதானியம் மட்டும்தான். ஓகே, அது என்ன சிறுதானியம் பேர்? ராகி, சோளம், கம்பு, வரகு, சாமை, இந்த மாதிரி சிறுதானியம் தான் இருக்குது. முன்னாடி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு. அதெல்லாம் அதெல்லாம் எல்லாமே ஊற வச்சு ஆட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி நிறைய ஒர்க்கு. அப்புறம் வெஜ்ஜு சிக்கன்னா எதில் போடுறீங்க? வெஜ்ஜு சிக்கன்னா அது வந்து ஃப்ரை பண்ணி தரது தான். எது மாதிரி சிக்கன்னா எந்த இதில் செய்வீங்க? காய்கறியா என்னது? வந்து நம்ம காய்கறி தான், சிறுதானியம், காய்கறி, வெஜிடபிள். வெஜிடபிள்லாம் கலந்தது தான் வெஜ்ஜு சிக்கனா? டேஸ்ட் வந்து அந்த மாதிரி சிக்கன் மாதிரி. சிக்கன் டேஸ்ட்டா? வெஜ்ஜு மீன்னா ஒன்று டேஸ்ட். சரி, வெஜ்ஜு மீன் கூட. வெஜ்ஜு மீன்னா என்னது? மீன்னா அதுவே தான், சேஃப் மட்டும் மீன் மாதிரி. அப்படியா? அப்புறம் வெஜ்ஜு இறால்னா? வெஜ்ஜு இறால்னா அதுவும் அச்சி தான். அந்த இறால் மாதிரி அச்சி சிறுதானியத்தில். சரி, லெக் பீஸ்னா? லெக் பீஸ்னா இருக்கா? லெக் பீஸ் டைப் சாம்பிள் எடுத்துட்டு வாங்க. லெக் பீஸ் இது இல்லை, சாம்பிள் எடுத்துட்டு லெக் பீஸ் இல்லை. இப்போ சிக்கன் கிரேவி. சரி, கொண்டாயா சாம்பிளுக்கு. என்னதுமா அது? வெஜ் சிக்கன் கிரேவி. வெஜ் மட்டன் கிரேவினா இதே பீஸ் தான், பீஸ் மாதிரி தான். ஆனால் டேஸ்ட் வந்து மட்டன் மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். இது சிறுதானியமா எல்லாமே? சிறுதானியம். வெஜ் சிக்கன் கிரேவி நல்லா இருக்கா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. அம்மா டேஸ்ட் பார்க்குறீங்களா? இல்லைங்கம்மா, இப்போ அதில் பாக்கெட்லாம் அவங்க விற்கல, அது ரெடி பண்ணுறாங்க. நம்மளே எல்லாம் இதெல்லாம் என்ன ஆட்டி ஊற வச்சு ஆட்டி எடுத்து அதுக்கப்புறம் இது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு வேணுன்னா குழம்புல பண்ணுவோம், கிரேவி வேணும். செம்மையா இருக்கு. இதுவே ஒரு ட்ரிப்பு. அந்த ஃப்ளேவராகவே இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ளேவரு டேஸ்ட்டு. டேஸ்ட் பாருங்க அண்ணா, டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே சிறுதானியத்தை. நீங்க தான் ஓனரா? ஓ, ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு. தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் பண்ணி இருந்துருப்போம் நாங்கள். ஓகேம்மா. உங்கள் பேர்? ரேணுகா. ரேணுகா சாந்தியா? செம்மையா. எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? சிறுதானியம் வச்சு? சாப்பிட மாட்டேன். ஓ, அதனால ட்ரை பண்ணீங்களா? செம்மையா இருக்குமா? நிஜமாலே நல்ல நியூ ஐடியா. ஓ, அது எப்படி சொல்றது, சோயா இருக்கு இல்லையா? ஆமாம், அதனுடைய பால். ஓ, சோயா பாலா?
பன்னீர் சரி. அந்த பாலில் பன்னீர் எடுத்தாலும் அதில் பன்னீர் கிரியேட் சோயாவில் பண்ணி இது பண்ணிவிட்டு ஆமாம் அதான் சொன்னேன் பால்லாம் மாடுலாம் கூட வளர்ந்து பண்ணையிலேருந்து வருது எங்களுக்கு மோர் செய்கிறது. இதுவே நம்ம வந்து நாட்டு பன்னீர் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படியா? பன்னீர் கிடைக்குமா வாங்கிட்டு போகிறதுக்கு? பன்னீர் போட்டால் இருக்குமா? பன்னீர் இருக்கா வாங்கிட்டு போகிறதுக்கு? ஆர்டர் பண்ணாதான் மேக்ஸிமம் இல்லை நாங்கள் வெளியிலேருந்து வரோம், அதான் வாங்கிட்டு போகலாமேன்ட்டு. வல்லார தொக்கு என்ன மிதக்குதா? நம்மளுக்கு வந்து செல்லமலை ஆக்சுவலாக வெரைட்டி நிறைய வரும். இன்னைக்கு ஃபாஸ்ட் வருதுங்கிறதால இது பேர் என்னது? டோஃபுன்னு சொல்லுவாங்க. டோஃபா? நான் சாப்பிட்டு பார்த்தோம், அப்படியே நல்ல சிக்கன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெஜ்ஜுன்னா செம்மையாக இருக்குது டேஸ்ட். புரட்டாசி மாதம் அவ்வளோ ஃபெமிலியராக இருக்கும். அப்படியா? இது எவ்வளோ ஒரு டப்பா எவ்வளோ? ஒரு கப்பு இது பாக்ஸ் பெரிய பாக்ஸ் பெருசு 150. தம்பிச்சிங்கதா? இதில் வேற என்ன செய்றீங்க? இது மட்டும் தான் நீங்கள்? மேம் இதில் உங்களுக்கு நான்வெஜ்ஜில் என்னென்ன போடுமோ, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜ் ஈரல் ஃப்ரை, வெஜ் 65 எல்லாமே போடுவோம். வெஜ் ஃபிஷ் இல்லையம்மா இன்னைக்கு ஒன்று வெவ்வேறு டேஸ்ட் வரும். வெவ்வேறு டேஸ்ட். எல்லாமே சிறுதானியம். முதல் செல்வமதி. எவ்வளோ ஹைட்டு நான் நந்தி? இது 50 அடி ஹைட்டா? இது பாருங்க பெரிய நந்தி. வாங்க எடுங்க. இது வரேன். இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் முடிக்கலை. எல்லாம் பிளாக் கலர் ஏதோ ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. நல்லா ஷைனியாக இருக்குது. இங்கே வந்து சிவன் இருக்காருன்னு நினைக்கிறேன் முன்னாடி, அதனால ஆமாம் சிவலிங்கம் தான் இருக்காங்க. அதனால தான் எதிரில் பெரிய நந்தி வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஏதோ கதை கேட்குறாங்க போல இருக்கு. 500 சிவாலயம் திருப்பணி நீங்களும் கொண்டு பெற ஃபோன்பே ஜிபே பண்ணலான்னு போட்டிருக்காங்க. மலேசியா முருகன் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. அந்த முருகனை நிர்மாணம் பண்ணவர் தான் இந்த முத்துமலை முருகனையும் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ல வரும். இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். வெள்ளாளகுண்டத்துல நந்தி கட்டுற பணியை யாருக்கிட்ட கொடுக்குதுன்னும் போது அவர் கையிலே கொடுக்கலாம், அமைப்பா ப்ரொபோஷனேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலே கொடுத்துருக்காங்க. அவர் கட்டியிருக்கார். உள்ளார வந்துட்டு 18 சித்தர்கள் வர போறாங்க. அதுக்கப்புறம் சிவன் இருக்கிறாரு. ஒரு லிங்கத்தை, ஒரு குட்டி லிங்கத்தை, இருக்கு லிங்கத்தை தொங்க விட போறாங்க. எனி வித்தவுட் சப்போர்ட். அவன் உள்ளார பூரா மேக்னெட் வச்சிருவாங்க. அதுல அப்படியே தொங்குற மாதிரி இரும்பு நந்தி தொங்கி எந்த இதுவும் கிடையாதுங்க. எந்த சப்போர்ட்டும் இல்லாம அதனால உங்களால ஆன நிதி உதவி தாருங்கள். எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்படியே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. தொங்க வைக்க போறாங்க. அது சொல்ல நீங்க, நான் இல்ல சொல்றேன். வீட்டுக்கு அப்ப கேட்டதுன்னு சொல்ல முடியும். இல்ல லிங்கம் கட்ட போறாங்கன்னு தெரியும், என்ன மாதிரி வெரைட்டியா கட்ட போறாங்கன்னு இருக்குல்ல. 15 அடி உயரமா சிவன் சிலை. முழு சிலையா அரை சிலையா? அதாவது 3/4 இருக்குங்க. அப்புறம் வேற லிங்கம் இருக்கு. 18 சித்தர்கள் வைக்க போறாங்க. அது வெளியிலீங்க. இனிமே தான் அதெல்லாம் கட்ட போறாங்களா? வைக்கலீங்க. இனிமே தான் அதெல்லாம் கட்ட போறாங்க. என்னென்ன வைக்க போறாங்க? அதாவது 108 லிங்கம். 108 லிங்கம், 108 நந்தி. 108 நந்தியா? 162 அடியில சிவன் சிலை பின்னாடி. நந்தி பாக்குற மாதிரி சிவன் சிலை பின்னாடி வருது. 108 அடியா? சிவன் சிலை சிவலிங்கம். லிங்கங்களா? லிங்கம் தான் வரப்போகுது. லிங்கம் தானே வைப்பாங்க. அந்த லிங்கத்துக்கு மேல பல லிங்கங்கள் உட்காரும். அதுக்கு நன்கொடை கொடுக்குறவங்க கொடுக்கலாம்.
1 லட்சம் நந்தி நந்திக்கு வரும். பின்னாடி வருதா சார்? முன்னாடி நந்தி முன்னாடி வந்து சிவன லிங்கத்தை தானே பார்த்த பார்ப்போம். மாதிரி இங்க இப்ப சிவன் சிலை இருக்கு. வெஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இனிமே ஆமா, வைக்க சிவன் ஆல்ரெடி இருக்காரு. கட்ட போறத இப்ப சொல்றாங்க. நன்கொடைகள் வர வர கட்டுவாங்க. அதனால 5 டிக்கெட் போன் பே ஜிபே பண்ணுங்கன்னு அங்க போர்டுல போட்டிருக்காங்க பாருங்க. அதை பார்த்து இல்லைங்க அங்கே நன்கொடை புக்கே இருக்குது. ம். நீங்கள் ஒரு போய் வாங்கினாலும் உங்களால் முடிஞ்சதை எழுதலாம். எழுதலாம். 5000 10,000 கூட எழுதலாம். நந்தி வயிற்றுக்குள்ள ஒரு லிங்கம் வச்சிருக்காங்களாம். அது உள்ள போய் பார்க்கறதுக்கு 50 ரூபாவா டிக்கெட்டு? 50 ரூபாவா? உள்ள படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்களாம். உள்ள போய் பார்க்கலாமா? ஃபுல்லாவே சிமெண்ட் தானா? மேலே பிளாக் கலர்ல வர்றது பெயிண்டிங். ஃபுல்லாக சிமெண்ட்டில் தான் சிமெண்ட் தான். அது உதிராம இருக்கா? ஏதாவது கம்பி அந்த மாதிரி? கம்பி தாங்க. கம்பி நம்ம மெத்த விட்டு கம்பி போடுறோம். அதே போல அது மாதிரி ஹெவி கம்பி போட்டு தான். ஹெவி கம்பி போட்டு வளைச்சி இதை மாதிரி பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம மெத்த வீடு மாதிரி தான் உள்ள செட் பண்ணிருக்காங்க. ஓ, மெத்த வீடு மாதிரி உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கா? ஆமாம். சரி போய் பாருங்க. டிக்கெட்டுங்க லைட்டிங் இருக்குது. டிக்கெட் எங்க கொடுக்குறாங்க? இங்கே தான் உள்ள டிக்கெட்டா? சரி வரேன், நான் உள்ள போய் பார்த்து. உள்ள வீடியோ எடுக்கலாமா? உள்ள வீடியோ எல்லாம் எடுக்கலாங்க. அங்கே எடுக்குது. ஓ, அங்கே எடுக்க கூடாதா? அங்கே விட மாட்டாங்க. இங்கே எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். சரி ஓகே. இது ஒயிட் மார்பிளில் பண்ணியிருக்காங்களா இதை லிங்கத்தை? விபூதியோட இது போசிருக்கீங்களா? சரி ஓகே. சந்தன காப்பு விபூதி காப்பு அந்த மாதிரியா? 50 ரூபாய் டிக்கெட். இது ஜிபே என்னென்ன இருக்கு காமிங்க. பை ஒன்று கொடுக்குறாங்க. உப்பு தண்ணியில் கரைச்சி வீட்டை சுற்றி தெளிக்கணுமோ? என்ன உப்பு இது? ஓ, சிவனுக்கு அபிஷேகம் பண்ண உப்பு. இது விபூதி பாக்கெட். பண்ணாதான் தெரியும். உள்ள வேற ஏதோ ஒரு கயிறு இருக்கு. ஓ, கையில் கட்டிக்கிறதுக்கு. சிவப்பு கலர் கயிறு. அவ்வளோதான். 3 தானா? அப்புறம் இரு வேற ஒரே ஒரு சின்ன பாக்கெட்டில் கல்கண்டு. கல்கண்டு இருக்கு. ஓகே ஓகே. இருக்கு. நம்ம டிக்கெட் வாங்கும்போது இதெல்லாம் தராங்க. ஜிபே பண்ணாலும் சரி. கையை இதோ கொடுத்துருக்கேன். இந்தாங்க. இந்த பை கொடுக்குறாங்க. இந்த பை தான் கொடுக்குறாங்க. இதுக்குள்ளே தான் இதெல்லாம் இருக்கு. இதை பாருங்க. 50 ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்கான். அதை பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ நாட் அலவுடான். ஓகே, இப்போ வந்து உள்ளே நுழையிறோம். படிக்கட்டு வரைக்கும் ஏறதை காமிக்கிறேன் உங்களுக்கு. படிக்கட்டுங்க, கம்பி படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது. ஏறிக்கலாம். நடுவில் கேப் இருக்குது. வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. எத்தனை பேரை விடுறாங்கன்னு தெரியல. உள்ளே போய் பார்க்குறதுக்கு. கீழே லிங்கம்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. நல்ல வேலைப்பாடெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. மயில் நீங்கள் நம்ம வரமாட்டாங்க. அதனால ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. நல்லா வெளிச்சமாக தான் தெரியுது. வெயிலுமா வெயிலில் தெரியுது. கீதா சொல்லு, எப்படி இருந்தது? தெரியலாடி. கதவை திறந்து வச்சோடனே பளிச்சுனே தெரியுது. லைட் தான் போகணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கு. தெரியுதுன்னா ஓகே. தெரிஞ்சா சரிதான். அரச மரம். அரச மரம்னா இது. நடுவில் மண்டபத்தை பிடிங்க. அழகான மண்டபம் பாருங்க. அங்கதான் மக்கள்லாம் நேரா பாருங்க. மண்டபம் இங்கதான் மக்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. பஞ்சாயத்து நடக்கும். அப்படியா? காட்டாம திரும்ப மாத்தி சொல்லு. இயேசு இவர் எத்தனை அடி சிலைன்னு தெரியல. ஒரு கோயில் கட்டிட்டோம்னா உடனே சர்ச்சு. ஆமா, பெரிய இயேசு கட்டியிருக்காங்க பாருங்க. முருகர் நீங்களாம் கூட்டம் இருக்காது சார். ஆமா, தைப்பூசத்து கூட்டமா இருந்திருக்கும். இன்னைக்கு கூட்டம் இல்லை. காது குண்டலம் ஆடும் காத்துல பாத்துக்கோங்க. காது குண்டல். அதுக்காக தான் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன சொன்னீங்க? பின்பக்கம் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, சுத்தர வடிவுல பண்ணிருக்காங்க. சுத்தமா காது குண்டலம் ஆடுமா முருகருக்கு. பின்னாடி சூரிய பிறை. சூரிய பிறைன்னு சொல்லுவாங்க. 46 அடி முருகரை பாருங்க. முருகர்
முருகரை பார்த்து தான் நம்ம வண்டி போயிட்டு இருக்கு. உயரமான முருகர், நம்ம மலேசியா முருகரோட பெரியவர் இவரு. மலேசியா முருகர் ரைட் சைடுல வேல் இருக்கும், இவருக்கு லெஃப்ட் சைடுல வேல். ஏன்னா லெஃப்ட் சைடுல வச்சிருக்காங்க வேலை போய்? ரைட்ல உங்களுக்குலாம் அருள் பாலிக்கிறார். ஐயே, ஆனா முத்திரை அது அப்படி மாத்திட்டாங்களா இங்க? எப்பவுமே ஆக்சுவலி ரைட்ல தானே பிடிச்சிருப்பாரு. சார் வேல்ல இதான் சார் சொந்தமா வாங்கி கட்டிருக்காரு மிஸ்டர் ஸ்ரீதர். யார் ஸ்ரீதர்னா? அதான் இதை பண்ணவர் சரி, அவருடைய சொந்த இடம். வேலுக்கு அபிஷேகம் பண்ற இடமும் இருக்கு. கரும்பு ஜூஸ், இலவச கார் பார்க்கிங். இலவச கார் பார்க்கிங் செல்லும் வழி. என்ட்ரியும் இந்த பக்கமே தான். என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா 14 பேரும். நல்லா இருக்குல்ல கூட? அந்த ஒயர்லேருந்து செய்து தரணும். அவ்வளோ நல்லா இருக்குல்ல. எவ்வளோம்மா இது? 120 ரூபாவா? இந்த சின்ன கூடலாம்? இந்த சின்ன கூடை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கோவிலுக்கு பூ எடுத்து. இதோட சின்னதாக எனக்கு செஞ்சு தர முடியுமா? குட்டி உண்டா? நான் போயிட்டு வரத்துக்கு ஒன்று போட்டு வைக்கிறீங்களா? பொரி உருண்டை. பிடிச்சா நம்ம பக்கம் தான் விழும். ஆமாம், நிறைய பொரியாக தான் இருக்குது. முருகருக்கு பொரி உருண்டையா? கார்த்திகை அப்போ பண்ணுவாங்கல்ல, அதில் மஞ்சள் போட்டிருப்பாங்களோ? மஞ்சள் போட்டிருப்பீங்களோ? பொரி வறுக்கிறப்ப மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டு வறுத்துருவீங்களா? வெள்ளை பாகு. நல்லா இருக்கு, வரும்போது வாங்கிக்கலாம். 4 பேர் இருப்பாங்கப்பா. ஐயோ ஆமாம், அப்போ 14 ஜோடி சொல்லிடுங்க. அப்போ இருக்கான்னு பாருங்க. எல்லாம் மொத்தமாக போட்டு பூலாம் வாங்கிட்டு இருக்காங்களே, பூ கூடை. நான் வாங்கிட்டு இருக்கீங்களா? 10 ரூபா தானே கோயிலில் வச்சுட்டு போகிறதுல நினச்சிட்டு இருக்கேன். இங்கே ஏதோ டோக்கன் வாங்கிட்டு இருக்காங்க நின்று. லிஃப்டில் சொல்லிட்டு 50 வேலுக்கு வேண்டுதல் வைத்து பன்னீர் அபிஷேகம் செய்தல். எவ்வளோவா டிக்கெட்டு? 250. வேலுக்கு அபிஷேகமா? நீங்கள் பண்ண போறீங்களா? பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துருங்க. அண்ணனுடைய ஒண்ணுமே விடுவாங்க உள்ள இருந்து. இல்ல தண்ணி எதனா ஊற்ற போறீங்க? லிஃப்ட்டில் ஏறி போய் நீங்க ஒரு டியூப்ல ஊத்துவீங்களா? அது நேரம் வந்து வேலில வந்து விழுமா? அதை நீங்க பாப்பீங்களா? நீங்க தான் எடுக்கணும். இல்ல, நான் கீழே இருந்து எடுப்பேன். ஓகே, நீங்க ஊத்தும் போது நீங்க மேல இருந்து எடுக்கணும். டிக்கெட் வாங்கிட்டு 250க்கு ஒரு டோக்கனு, ஒரு மாலை கொடுத்துருக்காங்களா? ஓ, ஊத்தும் போது மாலையை போட்டுட்டு ஊத்துவாங்க. பண்ணிட்டு வாங்க. நாங்க மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு மாலை போட்டு அனுப்புவாங்க. அப்படியா? சரி, சரி, ஓகே ஓகே. முத்துமலை முருகன் தியான மண்டபம். வாங்குறவங்களாம் டிக்கெட்டு. வெயில் செம்ம. விநாயகர் பாருங்க, காதுல உள்ள கொண்டாலும் அப்படியே ஆடுது. உங்களுக்கு தெரியுதா? இங்க இருந்து போட்டோ எடுக்க முதல்ல நாங்க டிக்கெட் கொடுக்குறாங்க பாருங்க. டிக்கெட் வாங்கி போலாம். ஆடுது தெரியுதா உங்களுக்கு? பாத தரிசனம் 10 ரூபாய். மெலிசா ஆடுது. ஆடுது பாருங்க. பார்த்துங்க. இங்க நின்று போட்டோ எடுத்துக்கோங்க எல்லாரும். எவ்வளவு வேணும்? பாதத்துல வச்சு நம்ம சாமி கும்பிட 10 ரூபாங்க ஒரு பாதம் வரைக்கும் வழிபடுறதுக்கு. டிக்கெட்டு வாங்கிக்கோங்க. பாரசேகம் பண்ணணுன்னா 250 ரூபா டிக்கெட்டு வாங்கி லிஃப்ட்டில் ஏறுங்க. அங்கே ஒரு டியூப் மாதிரி போதுங்க. வேல்லேருந்து ஒரு டியூப் போகுது பார்த்தீங்களா? நீங்கள் அந்த பக்கம் ஊற்றுற பால் வந்து வேல் வழியாக அப்படியே வழிஞ்சு, ஆனால் கீழே வர்ற மாதிரி இல்லையே. வேலுக்குள்ளே விழுவோம், உள்ளே வழிஞ்சு இங்கே வரும். வேலுக்குள்ளேயே வழிஞ்சு அப்படியே ஒரு டியூப் மாதிரி விட்டுருப்பாங்க போல இருக்கு. அப்படியே அடியில் வந்துடும் போல இருக்கு. நம்ம அங்கே பக்கம் அடியில் பார்க்க முடியுமா? பார்க்கலாம்.
யாராவது ஊத்துற உள்ளுக்குள்ளார பாருங்க. பன்னீர் அபிஷேக் பன்னீரா பால் தராங்களாமா? பன்னீர் தான் தராங்க. சரி நம்ம போய் பார்க்கலாம். எல்லாரும் வந்துட்டாங்களா பாருங்க. முருகரை கும்பிடுறதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. முதல்ல கிடையாது. விஸ்வரூப முருகர் பாத தரிசனம் 10 ரூபா. கார்பெட் மடங்கி இருக்கு, கீழே பார்த்து வாங்க. எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சு. சரி. குட்டி பாப்பாவை பாப்பா பக்கத்தில் படுக்க வச்சிருக்காங்க பாருங்க, பாதத்து பக்கத்துலேயே. கொசுவத்தில் கூட பாருங்க, பெல்ட் கொசுவத்தில். ஐயோ ஆமா, நான் பெருசா இருக்கு. இந்த டைம் மட்டும் கலர் கோல்டன் கலர் பீஸ், கூண்டு கருப்பு பீஸ். இல்ல வெயில்ல மின்றனால அப்படி இருக்குண்ணா, மேல கையில இருக்கு. நகமெல்லாம் அழகா இருக்கும். அது நகம் நல்லா இருக்கு. முத்துமலை முருகன் இது சேலத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துடும். ஆத்தூர் தாண்டி வரும். இந்த முத்துமலை முருகனில் ஸ்ரீதர்ன்றவர் அவருடைய சொந்த நிலத்தில் அவருடைய சொந்த செலவில் கட்டப்பட்ட ஒரு கோவில். மலேசியா முருகன் 140 அடி, இது 146 அடி உயரம் கொண்ட உலகிலேயே உயரமான முருகன். அவருடைய பாத தரிசனம் பார்க்கணுன்னா 10 ரூபா கொடுத்துட்டு போய் பாதத்தை தொட்டு தரிசனம் பண்ணலாம். அவருடைய காதில் இருக்க குண்டலம் காற்றில் ஆடும். பின்னாடி இருக்க சக்கரம், சூரிய சக்கரம், காற்று வேகமாடிச்சா அது லேசாக சுத்தம். இந்த மாதிரி அதிசயங்களோடு இந்த சிலையை பண்ணியிருக்கிறாரு. மலேசியாவில் செஞ்ச அதே ஸ்தபதி தான் இதையும் பண்ணியிருக்காரு. வெள்ளாள குண்டத்தில் நந்தியும் அவர் தான் பண்ணியிருக்காரு. 250 ரூபா கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு மாலை கொடுப்பாங்க. அங்கே கோயிலில் வச்சு பூஜை பண்ணி அவங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு கையில் ஒரு கும்பமும் அது உள்ளார பன்னீரும் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு போய் லிஃப்ட்டில் போயிட்டு மேலே இருந்து ஒரு ஃபனல் வழியாக ஊற்றுனீங்கன்னா அது வேலுக்கு அபிஷேகம் ஆகும். அது ஒரு வேண்டுதல். அது பண்ணுறவங்களும் செய்யலாம். வாழ்க வளமுடன். எல்லாரும் வாங்க, தரிசனம் பெறுங்க, முருகன் அருள் பெறுங்க. முத்துமலை முருகர் பாருங்க. சாமி கிட்ட பாப்பா வச்சு எடுக்கணும். ஆமா, ஒரு கோயில்னாவே இதை பாருங்க, சேவல் அப்படி நேர்த்தி கடனா விட்டுருவாங்க கோயிலுக்குள்ளேயே. அவன் அப்படியே சுற்றிட்டே ஓடிட்டு இருப்பாங்க இங்கே எங்கேயும். டீ குடிச்சாச்சு. இப்போ அடுத்து விநாயகா விநாயகா ஆத்தூர் பணக்கோட்டமா படகு சவாரி. ஊப்பம், தேங்காய் பால், நைட்டு சாப்பிட்டு எல்லாம் ஊருக்கு தான். தம்பி என் நிறுத்திட்டா போடலாம். வாப்பா எல்லாம் எடுத்தாச்சா? கவர்லாம் எடுத்தாச்சா? பின்னாடி தானே இருக்கு. முன்னாடி இது இல்லையா? சரிங்க. அம்மா ராணியம்மா வெங்கடேஷ். வாங்க வாங்க, பார்த்து பத்திரமா வாங்க. பார்த்து இருங்க அவங்க சொல்லுங்க. இல்லை, எங்கிட்ட இருக்கு, நானே கொடுத்துருவேன்.
வரேம்மா. ஓகேம்மா ஓகேம்மா See you, பாய்மா sir. Thank you. ஓகேம்மா ஓகேம்மா பாய்மா ஓகேம்மா ஓகேம்மா தேங்க்ஸ். எங்க எல்லா சார்பிலையும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லி ஒரு ஸ்மால் கிஃப்ட். ஓகே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஓகே, குட் நைட் குட் நைட். ஓகேம்மா ஓகேப்பா ஓகே கீதா பாய். எல்லாரையும் ஒரு வீடியோ எடுத்துறாங்க. ஆமாம் அப்புறம் கவரில் கிளாஸில் போடணும்ல. போயிட்டு நிற்கிறாங்கப்பா நிற்கிறாங்க. சிரித்த முகமுடன் உமாராணியும் மனம் வெளுத்த சிந்தனை மனிதர் வெங்கடேசன், சிந்தனையாளர். சின்ன கவிஞர் கீதா ராணி, சின்ன கவிஞர் கீதா ராணி, சீர்மிகு ஏர்மிகு மேடை பாடகர் விக்னேஷ் ராஜா, வீரமிகு சுரேஷ், வீரமிகு சுரேஷ் எதையும் எதிர்த்து போராடுவார். விவேகமான மனைவி தாரகேஸ்வரியின் மனம் கவர் காதலர், இப்பொழுது புருஷனாகி போனார். இப்பொழுது புருஷனாகியும் போனார். மூர்த்தி சிறுசு ஆனா பெருசு. அன்பு என்பது எனது தமக்கை டீச்சர் எனும் சரஸ்வதி. தமக்கை அதனால சீர்மிகு தமக்கை எங்கள் சகோதரி சரஸ்வதி. நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் பாரதி கண்ட புதுமை பெண் ராஜி எனும் ஆடிட்ட. நிமிர்ந்த நடையில் நேர்கொண்ட பார்வையும் பாரதி கண்ட புதுமை பெண் ராஜி எனும் ஆடிட்ட. தாய்க்கு நிகரான அன்பும் தினம் தினம் எங்களை வாழ்த்தும் வயது முதிர்ந்த எங்கள் அன்னை ராஜலட்சுமி அம்மா. இத்துணை நல்ல உள்ளங்களுடன் எண்ணில் பாதி விஜயலட்சுமியுடன் எண்ணில் பாதி விஜயலட்சுமியுடன் ஹாப்பி டூரிசம் கொல்லி ஹில்ஸ் டூர் இனிதே முடிந்தது. ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம். பர்வீன் டிராவல்ஸ் முத்து எங்களை சேஃபாக வீடு சேர்ப்பதில் கெத்து. வலைதள மங்கை யூடியூப்ல அவங்க சரோ ஸ்டோரிஸ் அப்படின்னு போடுறாங்க. அதனால வலைதள மங்கை சரோஜினி என்னும் நங்கை எங்கள் தங்கை, சரோஜினி என்னும் நங்கை எங்கள் தங்கை. ஆஹா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கண்ணதாசன் கெட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக். Tata,
Judo, kuda, dini, kudana, kena, julu, dini,